ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் பாருங்கள் சண்டே இல்லையா இன்றைக்கி, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். பசங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த பசங்க எங்கே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க? செல்லையே பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்குங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க பாருங்கள். காலையிலேருந்து நானே ஓடி வந்து பார்க்குறேன். இதெல்லாம் வெள்ளை டைல்ஸாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் ஒரு வாரம் 10 நாள் விட்டுட்டோம்னா எல்லாம் கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் அசிங்கமாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எப்படியோ 10 நாளைக்கு ஒரு டைம் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? சண்டேவில் என்ஜாய் பண்ணிங்களா? இன்றைக்கி நாங்கள் ஒன்றும் பண்ணலை. டிஃபன் மட்டும் பண்ணேன், மேகி தான் பண்ணேன், வேறு ஒன்றும் பண்ணலை. அவங்க எதாவது பிரியாணி வாங்கிக்கிறேன் நாங்கள் மத்தியானம், எங்கள் வீட்லேயும் எங்கள் பசங்களும். அதனால் நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். இந்த சிம்னி எல்லாம் க்ளீன் பண்ணலன்னா எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக ஆகிடும். பிசு பிசு பிசுன்னு எண்ணெய் பசியாகிடும். அதனால தான் சிம்னியில் எவ்வளோ அழுக்குன்னு. நாங்கள் வந்து இப்போ தான் 4 மாதம் ஆக போகுது, அதுக்குள்ளே இவ்வளோ அழுக்கு. க்ளீன் பண்ணால் முட்டா இன்னும் எவ்வளோ அழுக்கு வரும் பாருங்கள். எவ்வளோ ஆயில் பாருங்கள். இதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வந்து ரொம்ப கசகசன்னு ஆகிடும். நம்ம என்ன தான் வாடகை வீடாக இருந்தால் கூட நம்ம இருக்கிற வரைக்கும் க்ளீன் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால தான் பாருங்கள் இந்த சிம்னி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். இன்றைக்கி எனக்கு சண்டே என்ஜாய் இல்லை, ஃபுல் ஒர்க் டே தான். க்ளீனிங் சண்டே இன்றைக்கி எனக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்பவுமே வீடு க்ளீனாக தான் வச்சுக்கிறோம் தான் நம்ம வச்சுட்ருக்கோம். ஆனாலும் வந்து க்ளீன் பண்ணணும்னு தொடங்கினா எத்தனை வேலை பார்த்தீங்களா? என்ன தான் நம்ம க்ளீனாக வச்சுக்கும் போதே இப்படி இருக்குதே, க்ளீனாக வச்சுக்கலன்னா என்ன ஆகுது சொல்லுங்கள்? எப்படி வேர்த்து ஊற்றுது பாருங்கள். எனக்கு முடியலை, இருந்தாலும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அப்படியே வச்சா இன்னும் நிறைய அசிங்கமாகிடும். என்ன பண்ணுறது பாருங்கள். இந்த சந்தில் போகிறது இல்லையா, அந்த ப்ரஷ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அந்த சந்திலெல்லாம் க்ளீனாக இதாகிடும். ஏதோ பெரிய பெரிய வீட்டிலலாம் சர்வெண்ட் வச்சு பண்ணுவாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வசதி இல்லை. நம்மலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்மளான்னா எல்லோரும் இல்லை, இதில் நிறைய பணக்காரங்களும் இருக்கீங்க. எங்களை மாதிரி மிடில் கிளாஸுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்படி இது பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு சைட்டு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணியிருக்கேன். முடியல, கையெல்லாம் எரியுது. அதனால் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து மாதத்துக்கு ஒரு டைமாவது எடுத்து க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப எண்ணெய் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் மாதத்துக்கு ஒரு டைமாவது எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதெல்லாம் தொடச்சிட்டு கிச்சன் டாப்பெல்லாம் தொடச்சிட்டா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இவ்வளோ நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டா கூட என்ன, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஓனருங்க ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று சொல்ல தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்மளால் முடியுமா சொல்லலாம்? இருக்கிற வரைக்கும் நம்ம வீடை நினச்சி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அவ்வளோதான் என்னோடய கான்செப்ட். நான் இருந்த வீட்டில் வரைக்கும் நான் அப்படி தான் இருந்துட்டு வந்தேன். அப்படி இருந்தும் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முக்கால்வாசி காசு பிடிச்சிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் என்ன சின்ன குழந்தையா இருக்குது. சின்ன குழந்தையா இல்லை, யாரும் இல்லை. எங்கள் பசங்களே சின்ன குழந்தையா இருக்கும்போதே வந்து செவுத்துலலாம் கிறுக்க மாட்டாங்க. நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தைங்க செவுத்துலலாம் கிறுக்குவாங்க. ஆனால் எங்கள் பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது கூட அந்த மாதிரி நான் ஒன்றும் கூட பண்ணது கிடையாது. ஒரு வீட்டில் கூட அந்த மாதிரி செவுத்துலலாம் கை வச்சு கிறுக்க மாட்டாங்க. அப்படி இருந்துமே வாடகை காலி பண்ணும்போது
அட்வான்ஸில் பெயிண்ட் அடிக்கிறதுக்குமே தனியாக 15,000 அப்படி பிடிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 வீட்லேயும் வந்து அப்படி தான் பிடிச்சிக்கிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது. ஆமாம், இது ஓனருங்களுக்கு நான் சொல்கிறேன்னு நீங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க. இப்போ வந்து வீடு வந்து ரெண்ட்டுக்கு விடுறீங்க. நீங்கள் ரெண்ட்டுக்கு விடுறது எதுக்காக? எப்படி ரெண்ட்டு நாங்கள் கொடுக்குறது எதுக்காக? வீடு யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்காக தான் நாங்கள் ரெண்ட்டு கொடுக்குறோம். ஆனால் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? காலி பண்ணும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்க, அதை அப்படி பண்ணிட்டீங்க, இதை அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எதையோ ஒரு காரணத்தை சொல்லி கொடுத்த அட்வான்ஸில் 3/4 பிடிச்சிட்டு 1/4 கொடுக்குறீங்க. அதை கொஞ்சம் யோசித்து ஹேண்டில் பண்ண பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதை குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து தான் நாங்களும் கொடுக்குறோம். அதை கொஞ்சம் கன்சிடரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டைல்ஸ்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அது குக்கர் வந்து விசில் அடித்து கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்கிறதுனால இதெல்லாம் என்ன ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. நானும் வந்து ஸ்டிக்கர் ஏதாவது ஒன்று வாங்கி ஒட்டிடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் வந்து இது வாடகை வீடு, அவங்க ஏதாவது சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதா இருக்குது. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு பெரிய லட்சியமாக இருக்கிறது என்னவாக இருக்கும்? சொந்தமாக ஒரு வீடு. அந்த வீடு நம்மளுக்குன்னு இருந்தால் நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோன்றதை விட நம்மளும் இந்த மாதிரி நீட்டாக தான் வச்சுக்க போகிறோம். நம்ம சொந்த வீடுன்றதுக்காக என்ன அப்படியே அங்கங்கே போட்டுற மாட்டோம். இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய திருப்தி இல்லையா? நிறைய பேருக்கு அது கிடைக்காமே போகுது. கிடைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. என்னமோ கடவுள் அருளால் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஏதோ நடக்குதான்னு பார்க்கலாம். நடக்கும், இந்த நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். எங்கள் வீட்டு குலசாமி அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்குது. உங்களோட ஆசீர்வாதம்லாம் இருந்தாக்கா அது சீக்கிரமாக நடக்கணும். என்னமோ ஃப்ரெண்ட்ஸ், வாடகை வீடுன்றது சாதாரணமாக சொல்கிறோம். அந்த வீட்டில் இருந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு இது வரைக்கும் என்ன யாரும் அந்த மாதிரி சொன்னதில்லை. சொல்லிடுவாங்களோன்ற பயத்துலேயே நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதாக இருக்கும். டக்குன்னு யாராவது வந்துட்டா ஐயோ என்னடா, ஒரு சாதாரண ஒரு பெட்டு நம்ம வீட்டுக்கு வரணுன்னா கூட நம்ம எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோ அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இப்போ எங்கள் அக்கா அவங்க பெட்டு இங்கே வரதே இல்லை. ஓனர் அவங்களுக்கு பயந்துட்டு தான். என்னென்னா அவங்க இல்லை எங்களுக்கு அலர்ஜி ஆகிடும், அது முடியெல்லாம் கொட்டும், கத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ எங்கள் அக்காவோட பெட்டு லக்கி வர்றதே இல்லை இங்கே. நீங்கள் பார்த்துருப்பீங்க 2-3 வீடியோவில் என் கூட இருக்கும். அது இப்போ அது இங்கே வந்தே 4 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நான் எப்போ இங்கே வந்தனோ ஒரு டைம் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதெல்லாம் எவ்வளோ சங்கடமாக இருக்குது சொல்லுங்கள். நம்ம வீடாக இருந்தால் நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருக்கலாம். என்னமோ அதுக்கும் கடவுள் கால நேரம் கொடுக்கணும்ல, கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது, க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். ஏதோ என் ஆதங்கத்தை பெணாத்திக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ போன வாரம் கூட எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து அந்த பெட்டெல்லாம் வளர்த்து அது விற்கிறாரு. அவர் கூட சொன்னார், ஒரு குட்டி பப்பி இருக்குது, எடுத்துகிட்டு போங்கம்மா, எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கூட நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், குட்டி பப்பி தான் மேடம், அது வளராது, அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட அவங்க பர்மிஷன் கொடுக்கல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி நம்ம சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பெருசாமாயிட்டேன். இதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்கு. அந்த வருத்தம், இந்த கஷ்டம்லாம் வந்து வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அதனோட வலி வருத்தம்லாம் தெரியும். அவங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து முதல்ல இருந்தவங்க வந்து துடைக்காமல் விட்டுட்டாங்க போல இருக்குது. இந்த மாதிரி ஆகிட்டால் தான் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நான் அப்பப்போ துடைச்சி க்ளீன் பண்ணிவிடுவேன். பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிச்சனை பெருக்கிட்டு கிச்சனை ஒரு துடைச்சிட்டா முடிஞ்சிச்சு. வெளியே வராண்டாலாம் துடைக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை என்னால் துடைக்க முடியல, உடம்பு கொஞ்சம் முடியலன்றதுனால. அதனால தான் சரி இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இப்படி தான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுவீங்க. எல்லோரும் சண்டே என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.